இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14:1 வசனம் என்ன சொல்லுதுன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ பெண்களை பார்க்குறோம், குடும்ப பெண்களை. புத்தியாக நடக்கிற பெண்களுடைய வீடு கட்டப்படும். வீடு கட்டணும்னா செங்கல் வச்சு கட்டக்கூடிய கட்டுமானம்ல, வீட்டை எப்படி நடத்தணுங்கிறத புத்தியுள்ள ஸ்திரீ செய்கிறாங்க. ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவனுடைய வருமானத்துக்கு மிஞ்சி அவங்க புத்தி இல்லாமல் நடக்கிறதுனால அநேக குடும்பங்களில் பிரச்சனையும் போராட்டமும் சமாதான இன்மையும் வர்றதை பார்க்குறோம். இப்போது நம்ம வேதத்துலேருந்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அபிகாயில் நாபால் என்று நம்ம பார்க்குறோம். நாபால் அபிகாயிலுடைய கணவன் என்று பார்க்குறோம். ஆனால் அந்த நாபால் எப்படி இருந்தானா, மூடனும் ஒரு துஷ்ட மனுஷனாக இருந்தான் அப்படின்னு நம்ம நாபாலை குறித்து பார்க்குறோம். ஆனால் அபிகாயிலை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், அவள் புத்திசாலியும் மகா ரூபவதியுமா இருந்தானா. மகா ரூபவதினா ரொம்ப அழகு, அது சொல்ல முடியாத ஒரு அழகு ரூபவதி. அதுக்கு தகுந்தால புத்திசாலியுமா இருந்திருக்கிறான். ஆனால் ஒரு நாளும் அவளுக்கு எப்படி இருக்க பெருமை இல்லை. இந்த காலத்தில் ரூபவதி கொஞ்சம் ரூபவதியாக இருந்தால் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டாலும் என்ன வந்துடும், பெருமை வந்துடும். நிறைய பெண்களை பார்க்குறோம். ஆனால் இங்கே அபிகாயில் நல்ல புத்திசாலியும் மகா ரூபவதியும் இருந்தாங்க. ஆனால் அவளுக்கு கிடைச்ச கணவன் எப்படி இருந்தாங்கன்னா, வெறும் துஷ்ட மனுஷன், ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மனிதன் என்று பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை வனாந்தரத்தில் தாவீது ராஜாவும் அவனுடைய ஆட்களும் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவனோட கூட சேர்ந்த ஒரு 600 பேர் உண்டு. அப்படி வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆகாரம் தேவைப்பட்டது. அப்போ தான் தாவீது ராஜா யோசிக்கிறாங்க, நம்ம இந்த கர்மையில் இருக்கிற இந்த நாபால் பற்றி அவனுக்கு சிந்தனை வருது. எப்படின்னா, ஒரு முறை இதே நாபாலுடைய மனுஷர்கள் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க வரும் பொழுது இவங்க நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை பார்த்து அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நல்ல உணவெல்லாம் கொடுத்து அவங்க பொருள் ஒன்றும் காணாமல் போகலை, அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தது நினைவு வருது தாவீதுக்கு. உடனே ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய வாலிபர்களை ஒரு 10 பேரை அழைத்து சொல்கிறாரு, இந்த பக்கத்தில் இருக்கிற நாபால்கிட்ட போய் நான் தாவீது சொன்னேன்னு போய் சொல்லுங்க, இப்போ நம்ம இத்தனை பேருக்கும் சேர்ந்து ஆகாரங்கள் உணவுகள் எல்லாம் தருவாங்க, என் பேரை சொல்லுங்க அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி விடுறாங்க. அந்த இடத்துல சொல்லி விடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 10 வாலிபரும் நாபால்கிட்ட சொல்லிருக்கு வரும்போது அந்த இடத்துல யார் இல்லை, அபிகாயில் இல்லை. அபிகாயிலுக்கு இங்கே நடக்கிற சம்பவம் ஒன்றும் புரியலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்படின்னா, இப்படி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், ஒரு முறை உங்கள் ஆட்களுக்கு நாங்கள் உதவி செய்தது உண்டு, அதே போல் இப்போ எங்களுக்கு உதவி தேவைப்படுது, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க தாவீது ராஜா சொல்லிவிட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது நாபால் என்ன சொல்றான் தெரியுமா, 10ஆம் வசனத்தை பார்ப்போம். நாபால் தாவீதின் ஊழியக்காருக்கு பிரேரித்தமா சொல்றான், தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடு போகிற வேலைக்காரர் இன்னாலும் அநேகர் உண்டு. பாருங்க, தாவீது யாரு அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த சொல்றான் ஈசாயின் மகன். அப்ப ஈசாயின் மகன் தாவீதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு நாபாலுக்கு, அப்படித்தானே. யார் அப்படின்னு கேட்டுட்டு தன் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அன்னைகள். அப்போ சவுலை விட்டு ஓடி போனாங்கிற அர்த்தத்துக்கு இந்த பகுதியில் கிளம்ப இவ்வளவும் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ஒரு துஷ்ட மனுஷனாச்சு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இஷ்டமே இல்லை. உடனே இப்படி சொல்லி, நான் என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரையும் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுப்பேனோ அந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறத பார்க்குறோம். ஒன்று அந்த வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, சரி அப்படின்னு இங்கே சொன்னதை கேட்டு அப்படியே எல்லா வார்த்தையும் ஒன்றும் விடாமல் தாவீதுகிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க இப்படி ஆயிட்டு அப்படின்ட்டு. உடனே தாவீதுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கோபம் வருது. நம்ம ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், இப்போ நம்ம ஹெல்ப்புன்னு கேட்டோன்னா ஒன்று செய்யணும்னு பயங்கர கோபம் உண்டு.
அவங்ககிட்ட கூட இருக்கிற ஜனங்களை 400 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க இப்போவுமே நம்ம அங்கே போவோம், அவன் குடும்பத்தில் ஒன்றும் இல்லாமல் நம்ம அழிக்க போகணுன்ட்டு கிளம்புறத பார்க்குறோம். இந்த சமூகம் எல்லாருக்கும் தெரியும் தான், ஆனாலும் அது திரும்ப உங்களுக்கு நான் நினைவுபடுத்த முடியாது வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? அப்படி அவங்க கிளம்பும்போது என்ன ஆகுது, இதுக்குள்ள ஒருத்தன் வந்து நாபால் கிட்ட நின்று இவ்வளோ செய்தியும் கேட்ட ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து அபிகாயிட்ட சொல்கிறான். எப்படின்னா, இப்போ தாவீது ராஜா வந்து ஒரு சிலரை நம்ம அங்கே அனுப்புனாங்க, அதுக்கு நாபால் ஐயா இப்படி ஒன்றும் விடாமல் நீ யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து அபிகாயிட்ட வந்து சொல்கிறான். இது அபிகாய் காதில் கேட்டோன்னு ரொம்ப மனசோடு சங்கடமாயது. என்ன சொல்கிறாவா, உடனே இப்போ நம்ம சரியான நேரத்தில் புத்தியாக வேலை செய்யணும்னா என்ன ஆகும், ராஜா வந்து அந்த ஜனங்களை கூப்பிட்டு வந்து நம்மளை ஒன்றும் இல்லாமே ஆக்கிடுவார் அப்படின்ட்டு இவளுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே அவள் என்ன செய்யறா, உடனே அந்த இப்படி ஒரு பேரான மகனாக இருக்கானே இவர் அப்படின்ட்டு உடனே என்ன செய்யறா, 200 அப்பம் 5 ஆடுகள் கொஞ்சம் வறுத்த பயிறு வற்றலாக்கப்பட்ட அத்திப்பழ அடைகள் எல்லாம் எடுத்து கழுதையின் மேலே ஏறி தன் வேலைக்காரை பார்த்து சொல்றா, நீங்கள் எனக்கு முன்னே போங்க, இதோ நான் உங்களுக்கு பின்னே வருகிறேன், இதெல்லாம் கொண்டு நீங்கள் போயிட்டுங்க, நான் பின்னால் என்ன செய்கிறேன் வாரேன் அப்படின்ட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறான். அவள் கூட்டிகிட்டு போய் சேரவும் அங்கே அவன் கிளம்பி நிற்கவும் சரியாக இருக்குது. உடனே இவன் போன உடனே என்ன செய்யட்டா, அப்படியே முகங்குப்புற அவர் காலில் விழுந்து யார் காலில், தாவீது ராஜா காலில் விழுந்து தன்னுடைய கணவன் செய்த தவறுக்காக இவ பரிந்து பேசுகிறான். எப்படி சொல்ற, என் ஆண்டவராகிய நீர் நாபால் எனும் இந்த பேலியாளன், அவனே எப்படி பேரை போலதான் பேலியான்னா துஷ்ட மனுஷன், பேரை போலதான் அவனும் இருக்கிறான். இந்த பேலியாக ஒரு பொருட்டா நீங்க தயவுசெய்து என்ன வேண்டாம், அவன் பேர் எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடியேனும் உமக்கு நீங்க கேட்டதெல்லாம் உங்க ஆளுக்கு எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்குறான். அது மட்டும் சொல்லலை, அவன் என்ன சொல்ல தெரியுமா, வீணா ஏன் நீங்கள் வந்து வீணா யுத்தம் பண்ணி ரத்தங்களை சிந்தணும், உங்கள் கரையை கரை பிடிக்கணும் வேண்டாம், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு நீங்கள் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறான். சொன்ன உடனே அவர் தாவீது ராஜா என்ன செய்கிறாருன்னா, நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், நான் பழி வாங்காத படிக்கும், இன்னைக்கு ஒன்று அனுப்புன கர்த்தருக்கு இஸ்ரேல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தனக்கு அவள் கொண்டு வந்ததெல்லாம் கையில் வாங்கிட்டு அவளை பார்த்து சொல்கிறாரு, நீ சமாதானமாக போ, நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் அப்படிங்கிறாரு. முகத்தை பார்த்து, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அவன் முகத்தை பார்த்து சொல்கிறாரு. இப்போ 1 பேதுருல 3 அதிகாரத்தில் 3-4 வசனங்களை பார்த்தா அங்கே என்ன அழகுன்னு பார்த்தா, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்வதாக புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். பெண்களுக்கு இந்த அலங்காரம் பெரிய அலங்காரம் இல்லை, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மதித்து குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று வசனம் இருக்குது. அதே போல் இந்த அபிகாளுடைய குணத்தினால தான் அவளும் அவருடைய குடும்பமும் அவருடைய கணவன் எல்லாம் அந்த நேரத்தில் நினைச்சாங்க காப்பாற்றப்படுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இவ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா தன் கணவர்கிட்ட எண்ணி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லதுக்கு வருவான். வந்தால் அங்கே என்னாவது ராஜ விருந்துக்கப்போ ஒரு விருந்துல இவன் ரொம்ப வெறியோடு இருக்கிறான், குட்டி வெறியில இருக்கிறான். அப்போன்னா புத்திசாலி தான் பார்க்கணும். சில பெண்கள் என்ன செய்வாங்க, தன் கணவன் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது அவன் பேசுனா இவங்க பேசுவாங்க, சண்டை கலவரம் அப்படி ரொம்ப வரும். அது இவ என்ன செய்யறான்னா, தன் கணவன் குடித்து வெறித்து இருக்கிறான், இந்த நேரத்தில் நம்ம பேசுறது சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு பொழுது விடுறது அமைதியாக இருந்துட்டு மறுநாள் பொழுது விடுறது எல்லா காரியத்தையும் சொல்கிறான். அது சொன்னோடனே இவனுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம செய்த தவறு தான் அப்படின்னு நாபால் வந்து யோசிச்சுட்டு கல்லை போல் ஆறான், அவன் இருதயம் கல்லை போல் ஆகுது. அந்த நேரம் பார்த்து ஒரு 10 நாள் இருக்கும். கர்த்தர் என்ன செய்யறாரு, நாபாலை வாதித்தனால அந்த நாபால் இறந்து போகிறான். இது கர்த்தருடைய செயல், அவன் இறந்து போயாச்சுங்கிற தாவீது கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய ஆட்களை அனுப்பி அபிகாயிலை தனக்கு மனைவியாக கொள்ளறதுக்கு விருப்பப்பட்டு ஆளை அனுப்பி வைக்கிறார். இந்த ஆட்களை வந்து அபிகாயிட்ட சொல்லும்போது அவள் ஒன்றுமே சொல்லாதபடிக்கு அந்த ஊழியக்காரன் கூட தன்னுடைய தாதிமார்களை கூட்டிக்கிட்டு அங்கே தாவீது இருக்க இடத்துக்கு என்ன செய்யறா அபிகாயில் போகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். உடனே இதில் என்ன தெரியுதுனா,
அதாவது நம்ம இப்போ இந்த சம்பவமாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இந்த நாபால் என்பவன் எதை குறிக்குமானா அது உலகத்தை குறிக்கும், உலக காரியங்களை குறிக்கும். இந்த அபிகாயில் சபை, அதாவது மணவாட்டி குறிக்கிறது. அதே போல தாவீது இயேசு கிறிஸ்து மணவாளனை குறிக்கிறது. இது இந்த பொல்லாத இந்த உலகத்திலிருந்து இந்த அபிகாயில் மீட்கப்பட்டு ஒரு மணவாட்டியாய் ஆயத்தம் பண்ணப்பட்டு மணவாளன் வரும்போது அந்த மாளனோட கூட இணைந்து சேர்கிறது தான் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளாக ஒவ்வொரு ஸ்திரீகளும் நம்ம நடந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னு பேருல வாசித்தோம் இல்லையா? உண்மையான குணம், நல்ல அலங்கரிப்பான குணம், நல்ல சாந்த குணம், பொறுமையான குணம், நல்ல புத்திசாலியா நடந்தோம்னா கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கும். நம்மளும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா நம்ம சபைகள்ல இருக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் கொண்டு வந்து சபையில நிறுத்திருக்கிறாரு. மனவாட்டியாக ஆயத்தமாக இருந்து கர்த்தர் வரும் நாளிலே அவரோடு கூட இணைய கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, அருமையான இந்த வேளையிலும் கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளிலும் கூட அபிகாயிலை குறித்து தியானிக்க கிருபை தந்தீங்க. நல்ல புத்தியுள்ள பெண்ணை குறித்து தியானிக்க கிருபை தந்தீங்க. இந்த காரியமானது கர்த்தாவே அநேக பெண்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று கர்த்தாவே உமக்குள் அடியேன் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. இதே போல அநேக பெண்கள் ஒருவேளை தங்களுக்கு குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் தகப்பனை தன்னை திரித்து கொண்டு ஞானமாக நடக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் நீர் ஞானத்தை கொடுக்கும்படியாக செபிக்கணும். அது மட்டும் அல்ல, இந்த வருகை மிக சமீபமாய் இருக்கிறது ராஜா. இந்த அபிகாயில போல நல்ல ஒரு மனவாட்டியாக கர்த்தாவே ஆயத்தப்பட்டு இருக்க கிருபை தாருங்க, ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.